ஹாய் வணக்கம். நான் உங்கள் விமல்ஸ் கிச்சன்லேருந்து விமல் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா ஒரு மக்ரூனி வச்சு என் ஸ்டைலில் ஒரு மசாலா மக்ரூனி. யூஸ்வலாக மக்ரூனி சில பேர் பாயசம் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வெறும் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மசாலா ஸ்டைலில் மக்ரூனி ரொம்ப டேஸ்டான இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சு நம்ம ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறோம். ஓகே, ஆயில் பட்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக போடுறோம். ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நினைக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் வெங்காயம் பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ரொம்ப கோல்டன் ஃப்ரைல வதக்கணும் இல்லை, ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜ் வதக்கினா போதும். அடுத்தது நம்ம ஒரு கேரட்டை டைஸ் பண்ணி சின்ன டைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிங்க. ஃப்ரெஷ் பீஸு, இது பாயில் பண்ணது தான். இது ஒரு கப் சேர்த்துக்கிறேன். பாருங்க, இப்போ கேரட் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன செய்கிறேன், இது டொமேட்டோ பியூரே, அதாவது ஒரு 2 பெரிய டொமேட்டோ எடுத்து பாயில் பண்ணி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம என்ன செய்கிறோம், மசாலா ஆட் பண்ணுறோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஒரு ஃப்ளேவருக்கு, ஒரு அரை ஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸ். இது நாங்கள் கடையிலே கிடைக்குது. உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதாவது சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான சால்ட்டு அது செக் பண்ணி நீ சேர்த்துங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த தக்காளி சேர்த்தோம்ல, அது ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதோட பச்சை ஸ்மெல் அப்படியே போயிருக்கோம். இதில் கொஞ்சம் கொதிச்சா போதும். ஒரு சின்ன கப்புக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன கப்பு பால் சேர்க்குறேன். அது கூட கொஞ்சம் சீஸ் நீங்கள் நான் வீட்டில் இன்னைக்கு சீஸ் ஸ்லைஸ் இருக்குது, அதே கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிட்ட என்ன சீஸ் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிங்க. இது சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சீஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு சீஸ் வேணாம், எனக்கு ஃப்ளேவர் பிடிக்கல, நீங்கள் சீஸை கட் பண்ணி போடாதீங்க. சீஸை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு மக்ரூனி எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி, அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட இருந்தாலும் தப்பு இல்லை, நல்லா தான் சாப்பிட நல்லா தான் இருக்கும். இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ மசாலா மக்ரூனி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்கிறேன். ரொம்ப டேஸ்டாக, டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜீராவோட ஃப்ளேவரு, அந்த சீஸு, சில்லி ஃப்ளேக்ஸு, நான் போட்ட சில்லி ஃப்ளேக்ஸு இல்லை, நீங்கள் சில்லி பவுடர் யூஸ் பண்ணால் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்க கொஞ்சமாக, அதோட வாசனை எல்லாம் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ப்ளஸ் நம்ம கேரட்டு இந்த க்ரீன் பீஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படின்னு சொல்லுங்கள்.